ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், முந்திரி வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தேங்காய் ஒரு 50 கிராம் வந்து திருவி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல், இஞ்சி கொஞ்சம் இல்லைங்க. இப்போ வந்து வடை சட்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து மிளகு, சீரகம், வரக்கொத்தமல்லி, மிளகாய், முந்திரி எல்லாம் வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் இதிலே வந்து திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுருங்க. இப்போ தேங்காயெல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து வடை சட்டியில் மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு பிற்பாடு இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் ஒரு 4 பீஸ். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து சிக்கன் சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இதில் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடுங்க. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா இது வந்து குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சுன்னு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விடலாங்க. உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.